ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிளாஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிடுனா வந்து என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக வந்து ஷேப் கிடையாது. இதை வந்து கண்ணால் பார்க்கவும் கையால் தொட்டு உணரவும் முடியும். சரிங்களா? தனியான ஷேப் கிடையாதுன்னா, இதை வந்து நீங்கள் வந்து எதில் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ஷேப்பை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். சரிங்களா? கண்ணால் பார்க்கவும் கையால் தொட்டு உணரவும் முடியும். இப்படி இருந்தோம்னா இது வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணியும் பாதரசமும். பாதரசம் அப்படிங்கிறது வந்து ஒரு லிக்யூட் மெட்டல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த ஃப்ளூயிடை வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஐடியல் ஃப்ளூயிடு, இன்னொன்று வந்து ரியல் ஃப்ளூயிடு. ஐடியல் ஃப்ளூயிடு அப்படின்னா வந்து கற்பனையான திரவம். சரிங்களா? கற்பனையான திரவம்னா என்ன? சயின்டிஸ்ட்டுங்க ஒரு ஃப்ளூயிடுனா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வரைமுறையை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு ஃப்ளூயிடு தான் வந்து ஐடியல் ஃப்ளூயிட். இதை வந்து இயற்கையாக வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து இயற்கையாக வந்து இந்த மாதிரி ஃப்ளூயிடை வந்து இது பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். 100% வந்து பியூரான ஃப்ளூயிடை வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஹைப்போதேட்டிக்கல் பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதோட பண்புகள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து இருக்காது. விஸ்காசிட்டினா என்னென்னு ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். 2வது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது வந்து ஒரு ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் தருவீங்க. ப்ரெஷர் தரும்போது அதோடய வால்யூமில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமானா நடக்காது, ஐடியல் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும். 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணியை ஊற்றுவீங்கன்னா, இந்த தண்ணி வந்து இங்கே போய் சேரும்போது நடுவில் வந்து எந்த அப்டக்கலுமே வந்து இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து 4வது விஷயம் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் உடன் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. இந்த சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் டேம்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், தண்ணி ஓடி போய் அந்த ஏரியா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், இல்லாட்டின்னா அவிச்சிட்டு போயிருக்கும். அதெல்லாம் வந்து ஏன் வந்து உண்டாகுதுன்னா, இந்த தண்ணி ஓடும்போது அதோடய சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு விதமான ஃப்ரிக்ஷனை வந்து உண்டாக்குது. ஸோ வந்து அது வந்து அவிச்சிட்டு வந்து போகுது. சரிங்களா? அடுத்து வந்து இதோட பல்க் மாடுலஸ் வந்து இன்ஃபினிட்டிவாக வந்து இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிடுக்கு. ரியல் ஃப்ளூயிடுனா வந்து என்னென்னா, நேச்சுரலில் கிடைக்கிற எல்லா விதமான திரவங்களுமே வந்து ரியல் ஃப்ளூயிடு. இதோட பண்புகள்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஐடியல் ஃப்ளூயிடுக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். விஸ்காசிட்டி இருக்கும், ப்ரெஷர் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகும், ஃப்ளோவில் வந்து கண்டிப்பாக அந்த அப்டக்கல்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து சர்ஃபேஸ் உடன் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக பல்க் மாடுலஸ் வந்து ஏதாவது ஒரு நம்பர் வேல்யூவாக வந்து இருக்கும், இன்ஃபினிட்டிவாக வந்து இருக்காது. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து ரியல் ஃப்ளூயிடோட இது. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டண்டான ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். டென்சிட்டினா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்துப்போம். அப்புறமேட்டு வந்து மாஸ் டென்சிட்டி, வெயிட் டென்சிட்டியை வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடர்த்தி வந்து பார்ப்போம். அடர்த்தினா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, க்யூப் அப்படிங்கிற ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க. க்யூப்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கனசதுர ஷேப்பில் வந்து ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அந்த டப்பா உள்ளார கொஞ்சம் மண்ணை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. எவ்வளோ மண்ணை வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அடர்த்தி. சரிங்களா? இதை வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மாஸ் டென்சிட்டி, இன்னொன்று வந்து வெயிட் டென்சிட்டி அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. மாஸ் டென்சிட்டினா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை ஃபில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து மாஸை வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். மாஸ் மீன்ஸ் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறை. சரிங்களா? இந்த இடத்துல வந்து கிராவிட்டி வந்து நீங்கள் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. இந்த நிறை அப்படிங்கிறது வந்து பூமியிலையும் ஒரே மாதிரியே தான் இருக்கும், சந்திரன்லேயும் ஒரே மாதிரியே தான் இருக்கும், அதே மாதிரி வந்து சூரியன்லேயும் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். எங்கே இது பண்ணிங்கனாலும் இந்த நிறை வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து இந்த நிறையை வந்து மாஸை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அந்த க்யூப்குள்ளே வந்து போட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மாஸ் டென்சிட்டி. வந்து இதை வந்து மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாம். இதோட அலகு பார்த்திங்கன்னா kg/m3. சரிங்களா? மாஸுக்கு வந்து m போட்டுக்கலாமா, வால்யூமுக்கு வந்து v போட்டுக்கலாமா? இந்த kg/m3, இந்த மீட்டர் க்யூப் வந்து மேலே போச்சுன்னா -3 வந்து மாறிடும். ஸோ வந்து இதை வந்து இப்படி வந்து எழுதலாம். ஸோ இந்த மாஸ் டென்சிட்டியில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிராவிட்டியை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரியே தான். ஆனால் வெயிட் டென்சிட்டின்னு வரும்போது
மாஸ் டென்சிட்டி மாதிரியே தான் வந்து வெயிட் டென்சிட்டியும். வெயிட் டென்சிட்டியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதே மாதிரி க்யூபை வந்து எடுத்துக்கோங்களேன். இந்த க்யூப் உள்ளார எவ்வளோ வெயிட் வந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து வெயிட் டென்சிட்டி. சரிங்களா? ஸோ வந்து அது வந்து என்ன வேணால் இருக்கலாம். வாட்டராக இருக்கலாம், மெர்க்குரியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஃப்ளூயிடோட வெயிட்டை பொறுத்து வந்து இருக்குது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட். வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடுனா வெயிட்டை எப்படி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸையும் கிராவிட்டியும் பெருக்கணும்னா வந்து வெயிட் வந்து கிடைச்சிடும். இப்போ வந்து பூமியோட கிராவிட்டி வந்து 9.81. இதே வந்து நீங்கள் சூரியனுக்கு இல்லை நிலாவுக்கு ஒன்றுக்கு வந்து வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து மாஸ் வந்து கிராவிட்டியை பொறுத்து இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வந்து வெயிட் வந்து கிராவிட்டியை பொறுத்து இடத்துக்கு இடம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடல் மட்டத்தில் வந்து ஒரு கிராவிட்டி இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து மலை மேலே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிராவிட்டி வந்து இருக்கும். ஸோ வந்து வெயிட்டே வந்து இடத்துக்கு இடம் வந்து சேஞ்ச் ஆகும். பூமியிலே வந்து ஒரு சில இடத்துலையும் வந்து கிராவிட்டி வந்து அப்நார்மலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடம்லாம் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ வந்து வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து வெயிட்டை வந்து நம்ம வந்து W=mgயை வச்சு வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அவங்களே வந்து கிவனில் வந்து தந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்னா, மாஸ் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டின்னு வந்து எழுதலாம். ஏன்னா மாஸ் டென்சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம பெருக்க போகிறது வந்து கிராவிட்டியை மட்டும்தான் வந்து பெருக்க போவோம். ஸோ வந்து மாஸ் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி வந்து எழுதலாம். இதை வந்து ஒரு சில புக்கில் வந்து டபிள்யூன்னு இது பண்ணியிருக்காங்க, ஒரு சில புக்கில் வந்து மியூன்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம்னால் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வைங்களேன். இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும், எவ்வளோ வால்யூமை வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். பொதுவாக வந்து நம்ம வந்து டென்சிட்டியை வந்து எப்படி சொல்லுவோம், kg/வால்யூம்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? வந்து வெயிட்டை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, மாஸை வச்சு வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப வேர் கேஸில் தான். ஸோ வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்வெர்ஸ் ஆஃப் டென்சிட்டி. சரிங்களா? இன்வெர்ஸ் ஆஃப் டென்சிட்டினா வந்து என்ன, அப்படியே இந்த யூனிட்ஸை வந்து அப்படியே இந்த இதை வந்து மாற்றி போடுங்களேன். வால்யூம் பர் கேஜி அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கியூப் பர் கேஜி அப்படிங்கிறதான் வந்து அலகு. சரிங்களா? ஸோ வந்து வாட்டரோட ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 வந்தோம்னா ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி வந்து 0.001 மீட்டர் கியூப் பர் கேஜி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அடுத்து வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிடோடைய டென்சிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோடைய டென்சிட்டி. ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து எந்த ஃப்ளூயிடாக வேணால் இருப்பேன். இப்போ வந்து இங்கே தண்ணி ஒரு மாதிரி இருக்கும், இதே வந்து வேறு இடத்துல வந்து தண்ணி வந்து வேறு மாதிரி இருக்கும். கடல் மட்டத்தில் வந்து தண்ணி வந்து உப்பு இதோட வந்து இருக்கும். ஸோ வந்து தண்ணியே வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடுது இல்லைங்களா? அப்போ வந்து தண்ணியோட ரிலேட்டிவ் டென்சிட்டியோ இல்லை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டான தண்ணியை வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கையில் இருக்க தண்ணியை வச்சு அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிடோட டென்சிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடோட டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் வந்து சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் வந்து எப்படி சொல்வது, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடு டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டென்சிட்டி தானே இங்கே தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து வெயிட் டென்சிட்டிக்கு வந்து என்ன தந்திருக்காங்கன்னு ஸ்பெசிஃபிக் வெயிட்டுன்னு வந்து தந்திருக்காங்க இல்லைங்களா? இதை வந்து அப்படியே வந்து இங்கே தூக்கி போடுவோம், அவ்வளோதான். இதில் இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கப் பண்ணுறமாவே இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில் வந்து இதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.0 வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து மெர்க்குரிக்கு வந்து 13.6 வந்து இருக்கும். மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து பாதரசம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் ஏர் வந்து இந்த ஏடிஎம்னு போட்டாங்கன்னா அட்மாஸ்பியர், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மாஸ்பியர் ஏரோட ஸ்டாண்டர்ட் டென்சிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.125 kg/m3.
சரிங்களா. அதே மாதிரி வந்து வாட்டருக்கு பார்த்திங்கன்னா 1000 kg/m3. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு டெம்பரேச்சரை வந்து இதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர்ஸ்னால் வந்து மோஸ்ட்லி வந்து 4 டிகிரி செல்சியஸில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். 2 லிக்யூடு இருக்கலாம், லிக்யூடு ப்ளஸ் கேஸ் இருக்கலாம், இல்லாட்டினா லிக்யூடு ப்ளஸ் ஏர் கூட வந்து இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். 2 பரப்புக்கு நடுவில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா. இதை வந்து ஃபினோமினான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிக்யூட் எடுத்துருக்கேன், மேலே வந்து ஏர் வந்து எடுத்துருக்கேன். இப்போது லிக்யூடில் வந்து ஒரு இமேஜினேஷன் இதுக்கு வந்து போயிடுங்க. லிக்யூடில் வந்து நிறையா மாலிகுல்ஸ் வந்து இருக்கும், மூலக்கூறுகள் வந்து இருக்கும். அந்த மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்றை வந்து பிடிச்சி வந்து அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா. அப்படி அட்ராக்ட் பண்ணுறது எல்லாம் வந்து உள்ளே ஓகே, வெளியே அந்த பரப்புக்கு மேலே போயிட்டால் காற்று இருக்குது, கீழே வந்துட்டால் வந்து தண்ணி வந்து இருக்குது. அப்படி தானே வந்துருக்கு. மேலே வந்து ஏர் இருக்குது, கீழே வந்து தண்ணி வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து இந்த மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த காற்றுடைய மூலக்கூறுகளையும் பிடிச்சி இழுக்கும். சரிங்களா. அந்த மாதிரி வந்து காற்றோட மூலக்கூறுகளையும் வந்து பிடிச்சி இழுக்கும்போது இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாவில் வந்து டென்ஷன் வந்து உண்டாகும். அதே இதை வந்து இப்படி திருப்பி பாருங்களேன். திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்து இருக்கும். இது வந்து இதை பிடிச்சி இழுக்கும். ஸோ வந்து 2 வந்து பிடிச்சி ஒன்றோட ஒன்று வந்து இழுக்கும். இப்படி வந்து 2 வந்து அதோட ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்படி ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஏரியாவில் வந்து அப்படியே ஒரு மெலிசான தின் லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இந்த தண்ணி மேலெல்லாம் பூச்சி போகும் பார்த்துருக்கீங்களா. சில பூச்சிங்க வந்து தண்ணி மேலே வந்து சர்வ் பண்ணிட்டு வந்து போகும்ல, அதெல்லாம் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து போகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும்போது மட்டும் இல்லை, ஃப்ளூயிட் வந்து வெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட மெயின் இதே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை வந்து சுருங்க வைக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் எனர்ஜியை வந்து குறைக்கிறது. இந்த 2 வேலையும் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பண்ணும். சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து லிக்யூடோட ஏரியா வந்து அதிகமாகும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து அதிகமாகும். ஸோ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா லிக்யூடோட ஏரியாவை வந்து குறைக்கும். ஸோ வந்து சர்ஃபேஸோட எனர்ஜி வந்து குறைஞ்சும். இந்த 3 ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ராப்லெட் வந்து எப்படி இருக்கும்னா சாலிடு ஸ்பியராக இருந்ததுன்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பபுள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஜெட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா வெறும் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், இதை வந்து எப்படி போடுவது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்பலாம் மண்டை பிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜேஇயில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கரெக்டாக சொல்ல போனோன்னா வந்து இந்த ட்ராப்லெட்டை பற்றி வந்து கேட்டு இந்த ஃபார்முலாவை வந்து தந்திருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா போய்ட்டு செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அந்த ட்ராப்லெட் உள்ளா வந்து எப்படி இருக்கும், பபுள் உள்ளா வந்து எப்படி இருக்கும், வாட்டர் ஜெட்டாக இருந்தாங்கன்னா அதோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து டிவைட் பண்ணுது. சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ வந்து ட்ராப்லெட்டுன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், அதுக்குன்னு வந்து தனியாக வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து வாட்டர் மாலிகூல்னால் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு தண்ணியினால் சூழப்பட்ட ஒரு படலம் அப்படிங்கும்போது அது உள்ளே ப்ரெஷர் எப்படி இருக்கும், அது வெளியே ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணி பார்த்துக்கணும். வாட்டர் ட்ராப்லெட்னால் வந்து எப்படி இருக்கணும், பபுள்னால் வந்து எப்படி இருக்கணும். பபுள் மீன்ஸ் வந்து சோப்பு நோவை, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ட்ராப்லெட்னால் வந்து மலைத்துளி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். அடுத்து வந்து வாட்டர் ஜெட்டுனால் வந்து இந்த தண்ணி வந்து பீச்சு அடிக்கிறது, இன்னொன்று வந்து கூர்மையான இதில் வந்து தண்ணிங்க வந்து போகுது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கணும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே வந்து தந்திருக்காங்க. சரிங்களா. இப்போது சோப் பபுளோட ட்ராப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம். அந்த சோப் பபுளோட ட்ராப்லெட் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரெஷர் விட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல்
இப்போது அந்த சோப் பபுள் உள்ள ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகும்போது அந்த சோப் பபுளோட சைஸ் வந்து சுருங்கிட்டே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அலகு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எப்படி தெரியுமா இருக்குமா, வாட்டர் ஏர் கண்டிஷனில் அட் 20 டிகிரி செல்சியஸில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0.0736 நியூட்டன் பெர் மீட்டர் வந்து இருக்குமா. இதே வந்து ஏரும் மெர்க்குரியும் ஒரு 20 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 0.480 நியூட்டன் பெர் மீட்டர் வந்து இருக்குமா. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து கொஹெஷன் ஃபோர்ஸஸாக மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகுமா. இது வந்து 2 விதமான ஃபோர்ஸஸ் இருக்குது. இதை பற்றி வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையும், இம்ப்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையும். ஏன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பாண்டிங் வந்து உடஞ்சி காணாமல் போயிடும். ஸோ வந்து அந்த பபுள் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இம்ப்யூரிட்டி வந்து அதிகமாகும்போது அந்த வாட்டர் பபுள் வந்து வாட்டர் பபுளாகவே இருக்காது. ஸோ வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இந்த கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து இதாகுமா, சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு லிக்விட் வேப்பர் ஸ்டேட்டில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0வில் வந்து இருக்கும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுனால் வந்து என்னென்னா, ஒரு தண்ணி இருக்குன்னு வைங்களேன், இந்த தண்ணி இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதோடய ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படின்னா அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதுக்கு மேலே வந்து இந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ண முடியாது, இல்லாட்டினா வந்து ஏதாவது வினைக்கு வந்து உட்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதே மாதிரி லிக்விட் வேப்பர் ஸ்டேட்னால் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து அது வந்து லிக்விடாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், டென்சிட்டி பார்த்துருக்கோம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்துருக்கோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்துருக்கோம், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்துருக்கோம். இந்த கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபால் ரொம்ப ரொம்ப முக்கியம், விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தனி வீடியோவாக பார்ப்போம், இது தனி வீடியோவாக வந்து பார்ப்போம். இது குட்டி டாபிக் தான். ஸோ வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுவேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. விஸ்காசிட்டி வந்து ரொம்ப பெருசு. சரிங்களா? டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லிட்டு வந்து வேணால் வந்து பிரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நியூட்டோனியம் ஃப்ளூயிட், நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து பெரிய டாபிக். இதுக்கு தனியாக வீடியோ வந்து ரெடி பண்ணுவேன், இதை வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்குவேன். பிடிச்சிருந்தா இதை வந்து உங்கள் காலேஜ் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிக்கவங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குது, ஆர்ஆர்பி ஜேஇ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் வந்து சிடிஎஸ்சி வந்து இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க, அது வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து தராங்க. இது மட்டும் இல்லாமல் பிஇஎல், அப்புறம் பிஹெச்இஎல் இந்த மாதிரி இதில் கூட வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கேட் ஸ்கோப் இல்லாமல். ஸோ வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் நோட்ஸ் நைட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அடுத்த வீடியோ கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபாலா விஸ்காசிட்டி ஆங்கிறதை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்களே வந்து சொல்லுங்கள். சரிங்களா? பார்ப்போம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.